Hi children, நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னுடைய பார்ட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு சாப்டர் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ், வாட் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் their usage, and the next how to define a function, and again how to call the function, what are the function arguments, இதெல்லாம் பார்த்தோம். Function arguments are 4 types, இதெல்லாம் பார்த்துட்டோம். See, now we are going to see about scope of a variable. Scope of a variable. Yes, what is a scope? Scope of a variable. Scope. You all turn page number 99. Turn to page number 99 in your textbook. எடுத்து வச்சுக்கோங்க 99வது பக்கம். See, scope of variable. Scope அப்படின்னா lifetime. Where it is the particular variable we refer in the program is how long it should be accessible, how long it should access, where it is accessible, area where we can refer. இதை சொல்கிறதுக்கு பேர் தான் scope of a variable. So scope of a variable is classified into local scope, global scope. Local scope and global scope. Local, from the name itself we can understand. It is local means a particular block it can assign. Variable define. What are local scope? Local scope variables are declared inside the function body, that is called as local. That is the within a block, a set of block. Within a block, if a variable is declared, it is called as a local scope. Local scope rules பார்த்தேன்னா local scope can be accessed only within the function. That is the block, a block of statements. When a variable is created in the function or a block, the variable becomes local to it. அதற்கெண்டே இப்போ ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம ஸ்கூலில் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் இருக்கீங்க. இதில் யூ ஆர் லோக்கல் டு 12th A. அதான் உனக்கு உன்னோட ஐடென்டிட்டி 12th Aக்குள்ளே ஷ்ரிங்க் ஆகுது. பட் யூ ஆல் பிலாங்ஸ் டு 12th. அது வந்து குளோபல். அது இதை விட இன்னும் கொஞ்சம் 12th அப்படிங்கிற கேட்டகரியில் வர்றப்போ யூஆர் குளோபல். பட் when we are referred as 12th A, அதனோட லைஃப் டைம், அதனோட வேலிடிட்டி இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே ஷ்ரிங்க் ஆகுது. தட் இஸ் லோக்கல். லோக்கல் அப்படின்னா ஒரு குறைவான எல்கைக்குள்ளே. லோக்கல் வேரியபிள் ஒன்லி எக்ஸிஸ்ட் while the function is executing. And the local variables are also called as formal arguments. Formal arguments. See, turn to page number 100. There's a problem. DEF நாலே the keyword that is used to define a function. இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா LOC of. இந்த LOC of ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. that is called as y is equal to 0. இப்போ y is equal to 0, அந்த y variable has the value 0. Now the programmer tried to print the variable y. y-ஐ print பண்ணுறாங்க. இப்போ அகெயின் கால் பண்ணுறாங்க LOC. எப்படி கால் பண்ணுறோம்? வேரியபிள் நேமை வச்சு கால் பண்ணுறோம் LOC ஆஃப். கால் பண்ணவுடனே என்ன பிரிண்ட் ஆகும்? 0 பிரிண்ட் ஆகும். இப்போது அடுத்தாப்பில் நெக்ஸ்ட் பாரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறதுல லோக்கல் வேரியபிள் இஸ் ஆக்சஸ்ட் அவுட் சைட் த ஸ்கோப். இப்போ பிரிண்ட் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாரு, கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே. நெக்ஸ்ட் அதுலேயே அதே பேஜ்லேயே பாரு, டெஃப் LOC ஆஃப் y is equal to localனு கொடுத்துட்டு கால் பண்ணியிருக்குது. தென் அடுத்த லைனில் தான் விதின் த பிளாக் கால் பண்ணாமல் y print வந்து எங்கே போட்டிருக்காங்க? வெளியில் போட்டிருக்காங்க. y is trying to access outside. y variable is trying to access outside. ஸோ இந்த டைமில் என்ன வரும்? எரர் வரும். ஏன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் ஒன்லி நோன் விதின் த பிளாக் வேர் தே ஆர் மென்ஷன்ட். லோக்கல் அப்படின்னாலே அந்த ஒரு பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் அதனோட வேலிடிட்டி. வி கேன் ஆக்சஸ் ஒன்லி விதின் த பிளாக். Then again the second one is global scope. Globalனா இன்னும் கொஞ்சம் அதனோட வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதை we can also, if a variable is declared as global, it can be used in any part of the program, not within the block. அதனுடைய அந்த வேலிடிட்டி ஷ்ரிங்க் ஆகலை. It can be used anywhere in the program. It can be created by defining a variable outside the scope of the function. அந்த கொடுத்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கூட we can use it. பேசிக் ரூல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், see, the global variables are declared outside the block, outside the function.
பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கீவேர்ட் குளோபல் கொடுக்கணும்னு நெசசரி இல்லை. இஃப் சம்டைம் ஏதாவது இப்போது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அந்த டைமில் குளோபல்ங்கிற கீவேர்டை நம்ம கொடுக்கணும். பாரு, when we define a variable as global, it is default, அதாவது வெளியில் outside, when a variable is declared outside the variable, it is global, it is by default global. Global keyword to read and write a global variable inside a function. எப்போ நம்ம அந்த குளோபல்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, when we try to read and write a variable inside a function, we have to use the keyword global. Global keyword outside a function has no effect. வெளியில் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் there is no effect. அந்த எக்ஸாம்பிள் பேஜில் 100ல் லாஸ்ட்டில் பாரு, C உன்னோட ஃபங்க்ஷன் ஆர் a block starts with the keyword DEF. DEFங்கிற வேர்டு தொடங்குற இடத்துலேருந்து கீழே உள்ள இன்டென்ட் பண்ணியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸில் தான் ஃபங்க்ஷனே இருக்குது. அந்த C is equal to 1, அந்த பர்டிகுலர் வேரியபிள் தட் இஸ் அவுட் சைட் த பிளாக் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆட் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தட் இஸ் print of C. இந்த print of Cல அப்போ என்ன print ஆகும்? 1ன்னு print ஆகும், 1 print ஆகும். இப்போ பேஜ் நம்பர் 101 எடுத்துக்கோ. அங்கே குளோபல் வேரியபிளை விதின் த பிளாக் ட்ரை பண்ணுறாங்க. என்ன ட்ரை பண்ணுறாங்க? சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணுறப்போ தேர் மே கிரியேட் அன் எரர். இந்த மாதிரி அன்பவுண்ட் லோக்கல் எரர் க்ரியேட் ஆகும். பிகாஸ் குளோபலுங்கிற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம் வெளியில். the permission நமக்கு என்ன கொடுத்துருக்குது? only we have to use the local variable, we should not try to change the local variable. increment நம்ம கொடுக்கக்கூடாது. பட் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், இதை நீ மாடிஃபை பண்ணணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ரீட் ஆர் ரைட், இதான் மாடிஃபை பண்ணணும்னா அந்த நோட்டுங்கிறதுக்குள்ளே இருக்குது பாரு, 101ல் நோட்டில் இருக்குது பாரு, விதவுட் யூஸிங் த குளோபல் கீவேர்ட் we cannot, underline பண்ணிக்கோ, without using the global keyword we cannot modify the global variable inside the function. We can only access, நம்ம access பண்ணலாம். பட் if we try to change globalனு கீவேர்டை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாரு, எக்ஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. வேரியபிள் ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னது? ஆட். இப்போ எக்ஸை குளோபல்னு இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணுறோம். குளோபல் எக்ஸ் கொடுத்த உடனே here now we have the right to change the global variable. x modify பண்ணுறோம். x is equal to x plus y, x plus 5 சேஞ்ச் பண்ணுறப்போ இந்த வேரியபிள் அது சேஞ்ச் ஆகிடுது. பட் இதுக்கு முந்தின எக்ஸாம்பிளில் நம்ம குளோபல்னு கொடுக்கலங்கிற பட்சத்தில் there is an error called unbound local error define ஆகுது. பட் இங்கே நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக குளோபல்னு டிக்ளேர் பண்ணுற பட்சத்தில் என்ன ஆகலை? உனக்கு சேஞ்ச் ஆகிறதுல எந்த எரருமே வரலை. So next பாரு, we can also assign page 102 global and local variables. Global and local variables in a single statement, in a single program. Here see the program, page number 102. X is equal to 8, X global. அதை டெஃப்ங்கிற கீவேர்டுக்கு மேலே போட்டிருந்ததுன்னா that is global. அந்த டெஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள இன்டென்ட் ஆகி ஏதாவது வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா that is called as local variables. அப்போ x is equal to 8 global variable. அடுத்து local variable y, ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, x, y. x is defined outside and y is within the block or function. If x has to change, explicitly the keyword global is to be mentioned. இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ த பெர்மிஷன் நமக்கு கிராண்ட் ஆகுது. எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? we can modify, சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அவுட் சைட், இட் இஸ் global to the program, and y is defined within the block. Now the programmer tried to change the that is the global variable by declaring the variable as global explicitly. கொடுத்த உடனே இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு 2 சேஞ்ச் ஆகுது. நவ் பிரிண்ட் பண்ணுறப்போ எக்ஸுடைய வேல்யூ ஆல்ரெடி 8 into 2 16, y has the value local. ஸோ சிம்பிளாக அதை என்ன சொல்லணும்? லோக்கல் வேரியபிள்ஸ் ஆர் known only to the block where they are defined. Local variable only exists while the function is executing. And global variables அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் they are defined outside the block. They are globally, by default they are declared as global. And again next we can use the global variable anywhere, any part of the inside the program, any part of the program we can use it.
Then again next one more important thing that is used is what is composition in function. What is composition? Page number 107. 107 முடிச்சிட்டு நம்ம இங்கே வருவோம். Composition in function. What is composition? The composition is nothing. The value returned by a function may be used as an argument for another function. The value returned by a function. ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை இன்னொரு ஃபங்க்ஷனுடைய ஆர்கியூமெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன தான் காம்போசிஷன். அகெயின் நான் அதை ரிப்பீட் பண்ணுறேன். த வேல்யூ ரிட்டர்ன்ட் பை எ ஃபங்க்ஷன் மே பி யூஸ்ட் as an argument for another function in a nested manner. This is called as composition. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நீ அதை கோத்ரூ பண்ணனா ஈஸியாக இருக்கும். இங்கே இந்த என்ன பண்ணுறாங்க பாரு. we take the input string from the user using the function input of. அந்த input ofங்கிற ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூவை வாங்குகிறோம். இன்புட் ஆஃப்லேருந்து வாங்கி என்ன வேல்யூ வாங்குகிறோம்? 234. என்டர் நம்பர் 234 அண்ட் அப்ளை EVAL. EVALனு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதை எவாலுவேட் பண்ணுற கொடுக்குறோம் பாரு. EVAL எவாலுவேட் த ஃபங்க்ஷன். இப்போ எவாலுவேட் த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்து அகெயின் த particular the value returned by a function may be used as an argument in another function. இதில் பார்த்தேன்னா you can understand it. இப்போ ஃபஸ்ட்டு n1ஓட வேல்யூ 234. நான் n2க்கு EVAL evaluate அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து என்ன பண்ணுறோம்? evaluate. it is a function. evaluate பண்ணுறது எதை பண்ணுது? 12.0 + 13.0 into 2. இப்போ போர்ட்மாஸ் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட்மாஸ் ரூல் என்னது? முதல்ல மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும். அப்போ 13.0 into 2 that is 26. 26 + 12 that is 38. 38 ஞாபகம் வச்சுக்கோங்க. 38 இந்த இது. Then again next again one more function called anonymous function. Anonymous function. Now turn to page number 97. ஒரு ஃபங்க்ஷன் என்ன பார்த்தோம்? காம்போசிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அது என்ன பார்த்தோம்? Page number 107 value returned by a function may be used as an argument for another function. Next anonymous function. What is anonymous function அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா anonymousனா எதுவுமே அதாவது விதவுட் நேம். நீங்கள் பேர் இல்லாமல் பரிச்சை எழுதி கொடுக்குறப்போ ஏமா யாருன்னு கேட்போம்ல, அதுக்கு பேர் தான் anonymous. Anonymous function are also called as lambda function. Anonymous functions are also called as lambda function. Lambda function இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி the function without any name. Function without any name is called as lambda function or anonymous function. Here also it is also defined by the keyword def. Anonymous function are defined using the lambda keyword. lambdaங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணாதான் anonymous அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம இது பண்ண முடியும். lambda function is mostly used for creating small and one-time anonymous function. Small and one-time. Lambda functions are mainly used in combination with a function like filter of, map of and reduce of. Also, uses of lambda function பாரு. It can take any number of argument and must return one value in the form of expression. Lambda function can only access global variable and variable in its parameter list. Lambda variables can be used in the sequence of arguments, and also it is used the return value, one value in the form of an expression. ஒரு எக்ஸ்பிரஷனையே நமக்கு ஒன் சிங்கிள் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணுது. It can also used access global variables. Global variables. See lambda சொன்னாலே நேம் இல்லாத இந்த lambda is a function that contains only one single statement, and also lambda is a function that is used that has no name, defined without a name, defined without a name, that is called as anonymous function. Then again next one, page number 103, that is functions with libraries. Functions na என்னது? building blocks. building blocks. இப்போ take calculator, எக்ஸாம்பிளுக்கு கால்குலேட்டர் எடுத்துக்கிடுவோம். அதில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்துக்கிட்டோன்னா there are so many functions. trigonometric இருக்குது, mathematical functions இருக்குது, there are so many, they are built in, உள்ளுக்குள்ளே இருக்குது.
sin of 45 sin of 90 அப்படின்னு கொடுத்தோன்னே ஆன்சர் வந்துடுது. ஹவு தே அப்படின்னு பார்த்தோன்னா இட் கேன் பி ஆக்சஸ்ட். அப்படியே இன்பில்ட்டாக அதை ப்ராப்ளம் அதை இது பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது built-in and mathematical function. built-in ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு அப்சல்யூட். பேஜ் டர்ன் டு பேஜ் நம்பர் 103. அப்சல்யூட் ஏபிஎஸ் ஆஃப் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க், அதனோட டிஸ்கிரிப்ஷன், அதனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இட் ரிட்டர்ன்ஸ் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ நம்பர். The argument may be either integer or a floating point number. But என்ன வேணாலும் இருக்கலாம். அதாவது but it returns the value in a see example x ஓட value 20 and y ஓட value to a minus 23.2. But when we provide absolute function, the value return is 20 and 23.2 தான். பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் ரிட்டர்ன். அப்சல்யூட்னாலே இன்னும் அங்கே வந்து என்ன கிடையாது, மேக்னிடியூடு கிடையாது. அப்சல்யூட்டில் மேக்னிடியூடு இல்லை, எதுவுமே நெகட்டிவ் சிம்பிள், மேக்னிடியூடு இல்லை, ஒன்லி த நம்பர் இஸ் டிஸ்பிளேட். அடுத்த ஓஆர்டி ஆஃப் ஃபங்க்ஷன். ஓஆர்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் இந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இட் ரிட்டர்ன்ஸ் த ASCII value for the given Unicode character. ASCII ASCIIங்கிறது லாஸ்ட் இயர் we go studied in chapter 2 அங்கே படிச்சிருக்கிறோம். ASCII அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இந்த எவ்ரி கேரக்டர் ஆர் எவ்ரி நம்பர், எவ்ரி ஸ்பெஷல் கேரக்டர் ஹேஸ் அன் ASCII கோட். இப்போ நம்ம கொடுக்குற என்ன கோடு கொடுக்குறோமோ, என்ன ASCII வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடான நம்பர் என்ன வேல்யூ கொடுக்குறோம் அந்த நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸ்மால் லெட்டர் A has the ASCII value as 97 and capital letter A has the value as 65. இப்போ பாரு, C is equal to A and D is equal to A. ORD of C அப்படின்னா it will produce 97 and ORD of D அப்படின்னா because A small letter A has the ASCII value as 97 and capital letter has the value of 65. So here இந்த ORDனா என்னது, உனக்கு யூனிகோட் கேரக்டருக்கு என்ன வேல்யூ இருக்குதோ ASCII வேல்யூவோ அந்த வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் பாரு, சிஹெச்ஆர் ஆஃப் கேரக்டர். நீ கொடுக்குற வேல்யூக்கு இது வைஸ் வர்ஸா, முன்னாடி உள்ளது என்ன கொடுத்துச்சு, கேரக்டருக்கு வேல்யூ கொடுத்தது, இங்கே என்ன கொடுக்குது, வேல்யூவுக்கு கேரக்டர். நீ இப்போ 65ன்னு கொடுத்தோன்னா என்ன வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகும், A. 43க்கு ஸ்பெஷல் கேரக்டர் ப்ளஸ் இஸ் பிரிண்டட். So returns the Unicode character for the given ASCII value. ரெண்டும் ஒன்று வைஸ் வர்ஸா எப்படி இருக்குது, ORD அப்படின்னு சொல்கிறப்போ ASCII வேல்யூ ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன யூனிகோட் கொடுக்குறோமோ அதுக்கு. CHR ஆஃப் என்ன பண்ணுது நமக்கு, இட் ரிட்டர்ன்ஸ் த யூனிகோட் கேரக்டர் ஃபார் த கிவன் ASCII வேல்யூ. ஓகேயா? நெக்ஸ்ட்டு BIN பைனரி ஞாபகம் வச்சுக்கிட்டணும். பைனரி வேல்யூ, it returns a binary string prefixed with OB. அது ஞாபகம் வைக்கணும், OB அண்டர்லைன் பண்ணிக்கோ. எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் BIN அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோன்னு சொன்னாலே it will return the value binary value prefixed with OB. இப்போ 15 அப்படின்னு சொல்கிறப்போ 15 ரெண்டாக நீ வகுத்து பார்த்தோன்னா என்ன வரும், 4 1s வரும், 111. இதெல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ 111 முன்னாடி என்ன வரும்னு சொல்லியிருக்குது, OB. அடுத்து 101க்கு என்னது, 101 101 ரெண்டால் வகுத்தோன்னு சொன்னால் என்ன வேல்யூ வருதான், 1100 முன்னாடி 0 OB பிரிண்ட் ஆகுது. அடுத்து டைப் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம படிச்சுட்டு இருப்போம். டேட்டா டைப் தெரியும் உனக்கு. டேட்டா டைப்னா இப்போ 45 இட் இஸ் அ ஹோல் நம்பர், தட் இஸ் அன் இன்டீஜர் நம்பர். அப்போ த டைப் ஆஃப் 45 இஸ் இன்ட். டைப் ஆஃப் 45 இஸ் இன்ட். இப்போ 45.7 அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், இட்ஸ் அ டெசிமல் நம்பர். ஸோ த டைப் ஆஃப் 45.7 இஸ் ஃப்ளோட். இப்போ ஒருவேளை ஒரு நம்பர் என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கொட்டேஷனுக்குள்ளே, that number is string str, the type of the particular value is str. இப்போ true or false அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னு சொன்னால் that belongs to the data type boolean.
அப்போ இங்கே இந்த ப்ராப்ளமை பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோ. அதில் பார்த்தா தெரியும். இப்போ எக்ஸ் 15.2 y is equal to a and s is equal to true. அதனோட டைப்பை பிரிண்ட் பண்ணுறப்போ 15.2 belongs to float and again y belongs to str and s belongs to bool. ஓகேயா? then again next id identity idங்கிறப்ப என்னது? identity of an object. that is nothing, address of the object in the memory. address of the object. இப்போ address of the object அப்படிங்கிறப்போ நீங்கள் கவனிக்கணும். address அப்படிங்கிறது என்ன அப்படின்னா it differs கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர், உன்னுடைய சிஸ்டம் டு சிஸ்டம் இது டிஃபர் ஆகும். இப்போ எக்ஸுடைய வேல்யூ 15 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறப்போ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அவுட்புட்டில் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குது. இது உன்னோட சிஸ்டமில் ஒன்று இருக்கும், என்னோடய சிஸ்டமில் இட்ஸ் மே டிஃபர் இன் யோர் சிஸ்டம், டிஃபர் ஆகும். அப்போ அட்ரஸ் தெரியணும் அப்படின்னு சொன்னால் அது வேறு ஒன்றில் நீ இந்த பர்டிகுலர் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஸ்டோர்ட் வேர் இட் இஸ், எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுதுங்கிறத பிரிண்ட் பண்ணுறது தான் ஐடி. தென் மினிமம் மேக்ஸிமம் சம் ஆஃப் மின்னா மினிமம் வேல்யூ. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குதா, அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸில் எது மினிமம் நம்பர், அடுத்து மேக்ஸிமம் நம்பர் எது, அந்த டோட்டல் அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டில் உள்ள அந்த டோட்டல் சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எம்ஐஎன் மேக்ஸ் ஆஃப் சம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் பேஜ் நம்பர் 105. அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபார்மேட் ஆஃப். ஃபார்மேட் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நீ பார்த்தேன்னு சொன்னால் ஃபார்மேட்டுங்கிற வேர்டு நம்ம கம்ப்யூட்டர் பிள்ளைங்களுக்கு தெரியும். ஃபார்மேட் அப்படின்னாலே என்னது, ஒரு சின்டாக்ஸ் சொல்லலாம். அண்ட் அகெயின் இதனுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன் விச் ஃபார்மேட், அதை என்ன ஃபார்மேட்டில் என்ன அதனுடைய இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ இது வந்து என்னென்னா ரிட்டர்ன்ஸ் த அவுட்புட் பேஸ் ஆன் த கிவன் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்டில் கேட்குறோம், ஒருவேளை ஐதர் இன் பைனரி ஆர் ஆக்டல் ஆர் ஹெக்ஸாடெசிமல் எனி ஃபார்மேட்டு. ஒவ்வொன்றையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. பைனரினா பி, ஆக்டல்னா ஓ, அடுத்து நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா எஃப் எந்தெந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாரு, பேஜ் நம்பர் 105லேயே பாரு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸுடைய வேல்யூ 14, ஒய்யுடைய வேல்யூ 25. பிரிண்ட் ஃபார்மேட் ஆஃப் எக்ஸ் கமா பி, எக்ஸ் 14 பைனரியில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ 14 2ஆல் வகுத்து பார்த்தோன்னா 1110 இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேயா? anything which is enclosed in quotation printed as it is. so x value in binary is 1110. அடுத்தது ஆக்டலில் பிரிண்ட் பண்ணணும் 25, y வந்து 25 ஆக்டலாக பிரிண்ட் பண்ணணும்னா சி உனக்கு 25 என்ன பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். பைனரினா 2ஆல் டிவைட் பண்ணணும், ஆக்டல்னா 8ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப ஆன்சர் என்னது 31 வந்திருக்குது. அப்போது y is printed as y is printed as 31 in the octal format. then again next என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிக்ஸட் பாயிண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் இதெல்லாம் படிச்சிருக்கோமா. ஃபிக்ஸட் பாயிண்ட் இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ண சொல்லி ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர் 25 பாயிண்ட் ஒரு இன்டீஜர் நம்பரை அந்த ஃபிக்ஸட் பாயிண்டில் பிரிண்ட் பண்ணுறப்போ இட் ஹாஸ் த டெசிமல் வேல்யூ. ஓகே, ரவுண்ட் ஆஃப். தென் அகைன் நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குறது இப்போது 5.5 அப்படின்னா அதனோட சீலிங் வேல்யூ ரவுண்ட் பண்ணிடுறோம், 5.6ன்னு ரவுண்ட் பண்ணுவோம். அது மாதிரி 7.2 அப்படிங்கிறப்போ 7 அது லோவர் லெவலுக்கு ரவுண்ட் ஆஃப். இட் ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டீஜர் டு இட்ஸ் இன்புட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. இட் ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டீஜர் டு இட்ஸ் இன்புட். எக்ஸாம்பிள் பாரு, எக்ஸ் 17.9, ஒய் இஸ் ஈக்குவல் டு 22.2 அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு -18.3. இதை ரவுண்ட் பண்ணோன்னா எக்ஸை ரவுண்ட் பண்ணால் 18, ஒய்யை ரவுண்ட் பண்ணுறப்ப 22. இசட்டை நியரஸ்ட்டு உனக்கு தெரியணும், நியரஸ்ட் இன்டீஜர் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ மைனஸ் வேல்யூ 18.3னுடைய நியரஸ்ட் இன்டீஜர் என்னது உனக்கு -18. அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 106 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 106 டர்ன் டு பேஜ் நம்பர் 106. இங்கே என்னது இன்னொரு டைப்பில் இருக்குது, இன்னொரு ஃபார்ம். அதாவது செகண்ட் ஆர்குமெண்ட், அதாவது ஹவு மெனி அந்த டெசிமல் வேல்யூ, அதாவது வித் அக்யூரசி, இந்த அக்யூரஸியோட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக
ஃபார்மேட்டில் செகண்ட் ஆர்குமெண்ட் n டிஜிட் அக்யூரசி வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். print round of n1, 0 அப்படிங்கிறப்போ எப்போவுமே இந்த செகண்ட் அக்யூரசி வருதுன்னு சொன்னாலே அங்கே டெசிமல் வேல்யூ இருக்கிற மாதிரி உனக்கு புரிஞ்சுக்கிடணும். அப்போது 0 அப்படிங்கிறப்போ 1 டெசிமல் அக்யூரசி. அடுத்த நெக்ஸ்ட் பாரு 1 ரவுண்ட் ஆஃப் n1, XYZ இந்த n1ஓட வேல்யூ 17.89 17.89. the accuracy n1, 1 எடுத்துக்கிட்டோம்னா 1 டெசிமல் அக்யூரசியில் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். 1 டெசிமல் அக்யூரசினா 899 மாறிடுது. 2 டெசிமல் அக்யூரசினா இருக்கிறத அப்படியே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அடுத்தது நெக்ஸ்ட் POW ஆஃப். POWனா பவர் ஆஃப். இட் ரிட்டர்ன்ஸ் த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் A to the power B. A to the power B. பவர் ஆஃப் AB. A உடைய வேல்யூ என்னது 5, B உடைய வேல்யூ 2. அப்போது 5 power 2, 5 into 5 25. பவர் ஆஃப் A, C. A உடைய வேல்யூ 5, C உடைய வேல்யூ 3. அப்போது 5 into 5 into 5. ஸோ 125.0. அடுத்த பவர் ஆஃப் we can also assign expression A plus B, 3. இப்போ இங்கே நம்ம இதை கம்ப்யூட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணுறது எக்ஸ்ப்ரெஷன். A plus B என்னது 5 plus 2 7. 7 into 7 into 7 ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாரு one more important function that is called as floor of seal of SQRT. Floor, seal. These three are called as mathematical functions. Floor returns the largest integer less than or equal to x. Largest integer less than or equal to x. Math dot the floor, seal, SQRT. They all comes under the function mathematical. மேத்துங்கிற ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. இதுக்கு முன்னாடி படித்த இத்தனை ஃபங்க்ஷனும் they are called as built-in function. See math dot floor of. அப்போ math dot floor of 26.7. ஃப்ளோர்னா என்னது ஃப்ளோர்? ஃப்ளோர்னா கீழே ஃப்ளோரிங் ஞாபகம் வச்சுக்கிடணும். 26.7 26. அடுத்த -26.7 நியரஸ்ட் பாரு லார்ஜஸ்ட். அங்கே இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரவுண்ட் ஆஃப் பார்த்தோம். என்ன சொல்லிச்சு? இட் ரிட்டர்ன்ஸ் த நியரஸ்ட் இன்டீஜர்னு பார்த்தோம். இங்கே ஃப்ளோருக்கு என்ன கொடுத்தது? இட் ரிட்டர்ன்ஸ் த லார்ஜஸ்ட் இன்டீஜர். லார்ஜஸ்ட் இன்டீஜர் விச் இஸ் லார்ஜர் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. அப்போது -26.7 அதுக்கு லார்ஜஸ்ட் இன்டீஜர் எது பக்கத்தில்? ஆர் ஈக்குவல் 27 நியரராக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்ளோர் ஆஃப் இசட் -23.2. இப்போவே இதுக்கு நியராக லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். லெஸ் தென் அந்த வார்த்தையை கரெக்டாக பார்த்துக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -24 பிரிண்ட் ஆகுது. அடுத்து சீலிங்னா மேலே அப்பர் லெவல் மேல் லெவல். சீலிங் ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை படிக்கணும். ஃப்ளோர், சீல். இங்கே ஃப்ளோர் வந்து என்னது? லார்ஜஸ்ட் இன்டீஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு. சீல் ஆஃப் அப்படிங்கிறப்போ ரிட்டர்ன்ஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. டிஃப்ரென்ஷியேட் ஃப்ளோர் அண்ட் சீல் ஆஃப். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளோர், சீல். ஃப்ளோர் லார்ஜஸ்ட், சீல் ஸ்மாலஸ்ட் இன்டீஜர். அடுத்து ஸ்கொயர் ரூட். அது நமக்கு ஆல்ரெடி நோன் ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன். அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் SQRT ஆஃப் இந்த வேல்யூவை பார்த்துக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பார்த்து. see all these functions are comes under built-in and mathematical functions. So now the third chapter, I think it is completed. We have to study the seventh chapter is completed. Now we have to study page number 110 hands on practice இருக்குது. அந்த நெக்ஸ்ட் எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நான் உனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன். யூ கேன் ஃபாலோ இட் வெரி வெல். பி சேஃப் அண்ட் செக்யூர். டேக் கேர். படிங்கம்மா. தேங்க்யூ.